வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன். இது செப்டம்பர் மாதத்திற்கான பலன்கள். கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம், தைரியம் தன்மை சற்று குறைவாக இருக்கும். யாரை பார்த்தாலும் நம்மை விட பெரியவர் மாதிரி தோணும். எதுக்கும் வணக்கம் சொல்லி வைப்போமே, யார் எந்த நேரத்தில் எப்படி ஆவானே தெரியாத. இவனை நான் கண்டுக்காம போனால் நாளைக்கு மினிஸ்டர் ஆகிட்ட என்ன பண்ணுறது, அப்படியெல்லாம் எண்ணம் தோணும். அது பாசிபிளும் கூட இந்த காலத்தில். ஸோ இப்படி இருக்க நீங்கள் 8ஆம் தேதி உங்கள் ராசிநாதனான புதன் உங்கள் ராசிக்குள் பிரவேசிப்பார். அது உச்சமடைகிற ராசி. அப்போ எப்படி இருக்கும், அது வரைக்கும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருந்த நீங்கள் இப்போ பரிபூர்ண ஒரு கான்ஃபிடென்ஸில் இருக்கீங்க. 3ஆம் தேதி அன்றே சுக்கிரன் 2ஆம் வீட்டுக்குள்ளே போயிட்டார். அது வாக்குஸ்தானம். அப்போ வாக்கினில் இனிமை. உங்கள் ராசியில் புதன் உச்சம், 2ஆம் வீடு புதன், வாக்கினில் இனிமை. புதன் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட் பர்சன். அவருக்கு இங்கிதம் என்பது அவரிடம்தான் கற்றுக்கொள்ளணும். எப்படி ஒருத்தன் இங்கிதமாக இருக்காங்களாலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டிஸ் உங்களுக்கு கொடுக்குற அதே நேரத்தில் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அழகான சொற்களை தருவார். லவ் லெட்டர் எழுதினீங்கன்னா அந்த பொண்ணு அன்றைக்கே ஃப்ளாட். உங்கள்கிட்ட ஏதாவது எழுதிட்ட அப்புறம் என்ன திட்டாதீங்க, அது கிரகங்கள் சொல்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. அவ்வளவு ஒரு இனிமை. ஏன்னா வாக்கில் சுக்கிரன், அதுவும் அவர் சொந்த வீடு. அப்போ இனிமைக்கு கேட்கவா வேண்டும். அவ்வளோ கவிதாத்துவம், அப்படி கவித்துவம், அப்படிமா அந்த கவித்துவத்தோடு இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் தொழிலில் நல்ல வல்லமையை தருவார். இந்த செவ்வாய் என்ன பண்ணுறார், 17ஆம் தேதி 2 விஷயங்கள் நடக்கும். அதாவது சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வருவார், செவ்வாய் 11ஆம் வீட்டுக்குள்ளே வருவார். 10ஆம் வீட்டு அதிபதி 11ல் வந்தால் என்ன, தொழில்னால் எனக்கு, அதாவது இவ்வளோ நேரம் நான் வேலை பார்த்தேன், ஆனால் அதற்கான அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இப்போ தான் எனக்கு கிடைக்க போகுது. அது எப்படிப்பட்ட ரிவார்ட்ஸு, யாரும் கம்பேரே பண்ண முடியாத ரிவார்ட்ஸ், பெஸ்ட் ரிவார்ட்ஸ். அதிர்ஷ்டக்காரையும் அவன் உடம்பெல்லாம் மச்சையாமாங்க, அப்படி ஒரு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் வீட்டில் நீச்சபங்க ராஜயோகம் அது. அப்போ கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் எப்படிப்பட்ட ரிவார்ட்ஸ், சூப்பர் ரிவார்ட்ஸு. இதெல்லாம் நடக்கிறது. அப்போ செகண்ட் ஆஃப் இது வரைக்கும் நான் நடந்தேன், இப்போ 2 சைடு ரெக்கமோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருப்பேன். அதே நேரத்தில் சூரியன் புதன் 2 பேரும் 26ஆம் தேதி வரைக்கும் சூரியன் முதல்ல இணைஞ்சிருக்காங்க. 26ஆம் தேதி தான் அவர் வெளில போகிறார். இது அருமையான இணைப்பு. அப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஸ்டேட்டஸ் நிலை இதெல்லாம் உயர்வதற்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லபடியாக உபயோகப்படுத்திட்டிங்கன்னா அது உங்களுக்கு லாங் டேர்ம் பெனிஃபிட்டை கொடுக்கும். இது நிறைந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் இப்போ கிடைக்கக்கூடிய இந்த பாக்கியங்கள் வாழ்க்கையிலே எனக்கு கிடைச்ச ஒரு ஹேர்பின் பெண்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு நீங்கள் மார்த்தட்டிக்கிற அளவுக்கு மிக மிக சிறப்பான பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசம். உங்களுக்கு சில தொல்லைகள்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த தொல்லைகள்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு மார்க்கம் இப்பொழுது தெரிகிறது உங்களுக்கு. ரொம்ப நல்ல விஷயங்கள். திருப்புமுனைகள் வாழ்க்கையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மிக மிக சிறப்பான ஒரு மாற்றங்களை தரக்கூடிய காலம். லைஃப்பில் மாற்றங்கள் தான் மிக அத்தியாவசியமானது. ஒரே மாதிரி மொனாட்டனஸாக லைஃப் போனால் அதில் ஒன்றுமே இல்லை. சில பேர்லாம் பெருமையாக சொல்லுவாங்க, எங்கள் அப்பா இல்லை அவரே சொல்லிக்குவார், அப்பா கூட இல்லை அவரே சொல்லிக்குவார், நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் 21 வயசில் சேர்ந்தேன், இன்றைக்கி 58 வயசில் நான் ரிட்டையர் ஆகிறேன், ஒரு பிளாக் மார்க் கிடையாது. அப்படியே என்ன டேய்
அப்படியே பெஞ்சை தேய்ச்சிட்டு வெளில வந்துருக்கடா, இதில் என்னடா உனக்கு பெரிய சந்தோஷம்னு நமக்கு கேட்க தோணும், ஆனால் கேட்க முடியாது. ஆமாம்மா, ரொம்ப பெரிய ஆள் தான் நீங்கள், அப்படி தான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனால் இது அப்படியல்ல, சிறப்பான மாற்றங்களை தரக்கூடிய நல்ல வாதமாக உங்களுக்கு அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.